வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 8 மாமழை போற்றுதும். போர்க்களத்தில் அம்பு மழையை பொருட்படுத்தாமல் குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கிச் செல்லும் வீரனைப் போல் அந்த ரயில் வண்டி காற்றையும் மழையையும் பொருட்படுத்தாமல் போய்க் கொண்டிருந்தது. 2ஆம் வகுப்பு வண்டி ஒன்றில் சீதாவும் லலிதாவும், லலிதாவின் புருஷன் பட்டாபிராமனும் குழந்தைகளும் இருவரும் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருடைய கவனமும் வண்டிக்கு வெளியே தோன்றிய காட்சிகளில் சென்றிருந்தது. வானம் முழுதும் கருமேகங்கள் மூடி மழை பெய்து கொண்டிருந்தபடியால் பகல் நேரம் அந்திப்பொழுதைப் போல் மங்கி இருளடைந்து தோன்றியது. சடச்சடவென்று அடித்த மழை ஒரு பக்கத்து ஜன்னல் கண்ணாடிகளை தாக்கி சுக்கு நூறாக்கிவிட முயன்று கொண்டிருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்து ஜன்னல் கண்ணாடிகளின் வழியாக வெளியே தோன்றிய பலவித காட்சிகள் தெளிவாக புலனாகிக் கொண்டிருந்தன. நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து செழித்த பிரதேசத்தின் வழியாக ரயில் அச்சமயம் போயிற்று. பெரும் காற்றில் பேயாட்டமாடிய தென்னை மரங்களின் மட்டைகள் வானத்து மேகங்களின் மீது கோபம் கொண்டு தாக்கி அடித்தன. அடர்ந்து செழித்து வளர்ந்திருந்த மூங்கில் மரங்கள் நாலா பக்கமும் சுற்றி சுற்றி மழைத்துளிகளை தாக்கி சிதறச் செய்து கொண்டிருந்தன. மாமரக் கிளைகள் அலங்கோலமாக ஆடிய போது அவற்றில் மழைக்கு ஒதுங்கி பதுங்கிக் கொண்டிருந்த பட்சிகளின் பாடு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. திடீரென்று ஒரு மாமரத்தின் கிளை முறிந்து கீழே விழுந்தது. அதிலிருந்து ஒரு காக்கை மழையினால் நனைந்து சிறகுகளை விரிக்க முடியாமல் விரித்து பறக்க முடியாமல் பறந்து கரகரவென்று கட்டிப்போயிருந்த தொண்டையினால் அபயம் அபயம் என்று கூவிக்கொண்டு இன்னொரு மரத்தில் போய் உட்கார்ந்தது. ஐயோ பாவம் என்று சீதா பரிதாப குரலில் கூறிவிட்டு லலிதாவை பார்த்தாள். லலிதா குழந்தை பாலுவிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தபடியால் பட்டாபிராமனுடைய முகத்தை நோக்கினாள். பட்டாபிராமன் அச்சமயம் சீதாவை கவனித்துக் கொண்டிருந்தான். மழையில் நனைந்த காக்கைக்கு அவள் இறக்கப்பட்டதை குறிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த காக்கையின் பாடு கஷ்டந்தான் என்று சொன்னான். நான் பிறந்த வேளையில் அந்த காக்கையும் பிறந்திருக்க வேண்டும் என்றாள் சீதா. லலிதா திரும்பி பார்த்து, எந்த காக்கை, எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டாள். சீதாவும் பட்டாபிராமனும் பேசாமல் இருந்தார்கள். ஒரே மௌனமா இருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று எனக்கு சொல்லக்கூடாதா என்று லலிதா மறுபடியும் கேட்டாள். ஒரு மரக்கிளை ஒடிந்து விழுந்தது. அதிலிருந்து ஒரு காக்கை அலறி அடித்துக்கொண்டு இன்னொரு மரத்துக்கு பறந்து சென்றது. நீ கவனிக்கவில்லை என்றான் பட்டாபிராமன். பாலு என்னமோ கேட்டான், அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன், அதனால் கவனிக்கவில்லை என்றாள் லலிதா. அதைத்தான் நானும் சொன்னேன் என்றான் பட்டாபிராமன். குழந்தைய காட்டிலும் எனக்கு காக்க வசதி இல்லை என்று சொன்னாள் லலிதா. குழந்தையை காட்டிலும் காக்கை ஒசத்தி என்று யார் சொன்னது என்றான் பட்டாபிராமன். ரயில் போய்கொண்டே இருந்தது. ஓர் ஊருக்கு பக்கத்தில் வயல்கள் சூழ்ந்திருக்க பொட்டை திடலில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சிதையின் தீ மழையில் நனைந்து அணைந்து போய்விடாதபடி சிலர் அதன் மேல் அவசர அவசரமாக கீற்றுப்பந்தல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதோ பாரம்மா, நெருப்புக்கு மேல பந்தல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அம்மா என்று பட்டு கேட்டாள். எல்லாரும் அந்த பக்கம் பார்த்தார்கள். சிதை எரிவதை கண்டதும், மாமாவையும் இந்த மாதிரி தானே சிதையில் வைத்து கொளுத்துவிட்டு வந்தோம் என்று சீதா சொல்லிவிட்டு விம்மி அழத் தொடங்கினாள். லலிதாவின் கண்களிலும் கண்ணீர் துளித்தது. ஆனால் அவள் அழவில்லை. அப்பா செத்துப்போனது கூட எனக்கு அவ்வளவு பெரிதாக இல்லை. நீ துக்கப்படுகிறதை பார்த்தால்தான் அதிக வருத்தமாயிருக்கிறது என்று லலிதா கூறினாள். மாமா செத்து போனதற்காக யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மிக மேலான கதிக்கு போயிருப்பார். மோட்சங்களுக்குள்ளே மிக உயர்ந்த மோட்சத்துக்கு அவர் நிச்சயம் போயிருப்பார் என்றான் பட்டாபிராமன். சீதா விம்மலை நிறுத்தி கண்களையும் துடைத்துக் கொண்டு, அது வாஸ்தவந்தான். சூர்யாவை போன்ற ஒரு பிள்ளையை பெற்றதற்கே அவர் எவ்வளவோ மேன்மையான கதிக்கு போயிருக்க வேண்டும் என்றாள்.
சந்தேகமில்லை. 10 நாளைக்கு சூர்யா குடியானவர்களை எவ்வளவு சரிக்கட்டி கொண்டு விட்டான் என்று பட்டாபிராமன் சொன்னான். அப்பா செத்துப்போன அன்றைக்கே குடிப்படைகள் எல்லாம் கூட்டமாய் வந்து கதறி அழுது விட்டார்களே என்றாள் லலிதா. ரயில் போய்கொண்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மயமாக காணப்பட்டது. இது என்ன? ஒரே ஜலப்பிரளயமாக வல்லவா இருக்கிறது. ராஜம்பேட்டையை காட்டிலும் இங்கே மழை அதிகம் போலிருக்கிறதே என்றான் பட்டாபிராமன். நாம் ரயில் ஏறி கிளம்பிய பிறகு அங்கேயும் மழை கொட்டியிருக்கலாம் என்றாள் சீதா. மழை இல்லை மழை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அடைத்து வைத்துக்கொண்டு கொட்டுகிறது என்றாள் லலிதா. மழை கொஞ்ச நாள் இல்லாமல் போனால்தான் மழை எவ்வளவு அவசியமானதென்று ஜனங்களுக்கு தெரிகிறது. வேத காலத்து ரிஷிகள் சூரியனை எப்படி தோத்திரம் செய்தார்களோ அப்படியே வருணனையும் பிரார்த்தனை செய்தார்கள். சிலப்பதிகாரம் என்ற தமிழ் காவியத்தில் சூரியனையும் சந்திரனையும் போற்றிவிட்டு மாமழை போற்றுதும் என்று அழகாக பாடியிருக்கிறது என்று பட்டாபிராமன் தன்னுடைய புலமையை தெரியப்படுத்திக் கொண்டான். இருந்தாலும் மழையை ரொம்ப போற்றிவிடாமல் இருந்தால் நல்லது. இப்படி ஒரே கொட்டாக கொட்டினால் ஏழை ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அதோ பாருங்கள் என்றாள் லலிதா. அவள் சுட்டிக்காட்டிய பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது. கிராமத்து வீதிகளுக்குள்ளே மழை தண்ணீர் ஆற்று வெள்ளம் போல பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு குடிசை வீட்டின் கூரையை பெருங்காற்று அப்படியே பீத்து தூக்கி அப்பாலே எரிந்திருந்தது. குடிசையில் பாக்கி நின்ற குட்டிச்சுவர்கள் மழையில் நனைந்து கரைந்து கொண்டிருந்தன. குடிசைக்குள்ளே இருந்த சட்டிப்பானை தட்டுமுட்டு சாமான்களை ஒரு ஸ்திரீயும் 2 ஆண் பிள்ளைகளும் எடுத்து அப்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி எவ்வளவு குடிசை இன்றைக்கு இடிந்து விழுந்து போச்சோ. அந்த குடிசைகளில் வசித்த 7 ஜனங்கள் எல்லாரும் என்ன கஷ்டப்படுவார்களோ என்று லலிதா பரிதாபப்பட்டாள். எனக்கு இங்கேயே ரயிலில் இருந்து குதித்து விடலாம் என்று தோன்றுகிறது. ஓடிப்போய் வீடு வாசல் இழந்த அந்த ஏழை ஜனங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்றாள் சீதா. மழை மேலும் கடுமையாக பெய்தது. காற்று இன்னும் தீவிரமாக வேகமடைந்து மோதியடித்தது. ரயில் அசைந்து ஆடிக்கொண்டும் திணறி திண்டாடிக்கொண்டும் தண்டவாளங்களின் மீது ஊர்ந்தும் சென்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 8 மாமழை போற்றுதும் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.